வெல்கம் டு அவர் சேனல். இப்போ வந்து சுடிதார் பேண்ட் வந்து எப்படி கட் பண்ணலாம் பார்க்கலாம். நார்மல் பேண்ட்டு தான். நாளாக வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இந்த சைட் ஃபோல்டு பண்ணியும் ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் ஆகியும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹைட்டு வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் மேலேருந்து தான் கட் பண்ணுறேன். கீழே வந்து கொஞ்சம் லென்த்து வந்து கம்மியாக இருக்குது. அதனால் நான் சாரீ தான், இது ஒரு காட்டன் சாரீ தான். அதனால் உங்களுக்கு நான் கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம். என்னுடைய ஹைட்டு வந்து 38. அந்த 38ல் 8 இன்ச் வந்து பெல்ட்டுக்காக வச்சுருக்கேன். இப்போ 30 இன்ச் வந்து இதில் மார்க் பண்ணுறேன். இன்ச்சு. இப்போ கீழே கால் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் வந்து 2 இன்ச்சு விட்டுக்கிறேன். 1/2 இன்ச் விட்டுக்கிறேன். நான் ஸ்டிச் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் விட்டுக்கிறேன். இதை வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுக்கிட்டேன். இப்போடைய சுற்றளவு வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னா 7 இன்ச் வச்சுக்கிறேன். 14 இன்ச்சு கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். 7 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் போதும். தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு. இப்போ இதை வந்து இங்கேயும் ஒரு 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சை சேர்த்து இதில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு 10 இன்ச் வந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க. இன்ச் வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இது ஸ்ட்ரைட்டாக இதில் எடுத்துட்டு இப்போ மேலே வந்து என்னுடைய ஹிப்போடைய அதாவது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 20 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து விட்டுக்கலாம். 17 இன்ச்சிலேருந்து 20 இன்ச் வந்து விட்டுக்கலாம். நான் வந்து 20 இன்ச் விடுறேன். கொஞ்சம் லூஸாக கொஞ்சம் டைட்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நான் வந்து 20 இன்ச் விட்டுக்கிறேன். இன்ச்சு. இப்போ கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 8 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மொத்தம் 8 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 8 இன்ச்சையும் இதையும் நம்ம ஒரு கர்வாக மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த கால் 10 இன்ச் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் இருந்து அந்த 8 இன்ச்சை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்படி வளைச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது பெல்ட்டுக்கு வந்து இதில் நான் கட் பண்ணுறேன். பெல்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து இப்போ 38ல் 30 வந்து இதுக்கு கீழே வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ பெல்ட்டுக்கு வந்து 8 இன்ச் வேணும். இது வந்து உங்களுக்கு மடித்து அடிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த பீஸை வந்து வச்சுக்கலாம். இந்த இதை வந்து பெல்ட் பீஸ்க்காக நம்ம வச்சுக்கலாம். 7 இன்ச்சு ஒரு 1.5 இன்ச் வந்து ஒரு 2 இன்ச் வந்து நம்ம மேலே வந்து கயிறு மாட்டுறதுக்கு நம்ம இது வச்சுக்கலாம் இடுப்புக்கு. இதுக்கு கீழே ஒரு 8 இன்ச்சு. ஏன்னா 30 இன்ச்சில் மைனஸ் வந்து 30 இன்ச்சு போக 8 இன்ச்சு. இந்த 8 இன்ச்சு இதில் மார்க் பண்ணிக்கிடுவோம். அதுக்கு கீழே ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு. இது ஒரு லைன் போட்டுக்கலாம். என்னுடைய ஹிப் அதாவது எங்கே வந்து நான் பேண்ட்டு மாட்டுறேனோ அங்கே வந்து என்னுடைய அளவு வந்து 46. இப்போது இது கூட டிவைடட் பை 4 வரும்போது 11 இன்ச் வருது. இப்போ 11 இன்ச்சை வந்து இதில் மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கணும். அப்போ 12 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கணும்.
12 இன்ச்சு. இது வந்து ஃபோல்டிங் சைடுனால நான் 12 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ஃபோல்டு பண்ணாமல் இருந்தது, கிளாத் இருந்தது அப்படின்னா இதுக்கு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக சேர்த்துக்கோங்க. இதுதான் பெல்ட்டுக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னுடைய ஹைட்டு வந்து மொத்த ஹைட் வந்து 38ல் எனக்கு மேலே பெல்ட்டுக்கு கீழே உள்ள பார்ட்டுக்கு வந்து நான் 30 இன்ச் எடுத்திருக்கேன். 8 இன்ச்சு பெல்ட்டுக்காக எடுத்திருக்கேன். மேலே வந்து 30 இன்ச் எடுத்திருக்கேன். 30 இன்ச்சை வந்து இது வந்து 1.5 இன்ச்சு வந்து மடக்கி அடிக்கிறதுக்கு, கீழே பாட்டத்துக்கு காலுக்கு மடக்கி அடிக்கிறதுக்கு இதில் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு 10 இன்ச் அளவுக்கு காலுக்கு ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு, இப்போது மேலே வந்து எனக்கு மேலே பெல்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 20 இன்ச் வந்து இதில் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து பெல்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இது கீழே வந்து 8 இன்ச்சு கொஞ்சம் லூஸ் வந்து இதில் வேணும். அப்போ தான் வந்து டைட்டாக இருந்துச்சுன்னா போடுறது உட்காரதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் லூஸ் வந்து வேணும். அப்போ ஒரு 8 இன்ச்சாவது இது வேணும். அப்போது 8 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த இதை அப்படியே நான் வந்து கர்வாக வரைஞ்சிருக்கேன். இப்போ பெல்ட்டு என்னுடைய ஹிப் சைஸ் வந்து 46, அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 11 வருது. அந்த 11 கூட 1/2 இன்ச்சு சேர்த்து 12 வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பெல்ட்டையும் இதையும் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். 1/2 இன்ச் விட்டுருக்கேன். இது லென்த் வந்து உங்களுக்கு மேலே இது அடித்து அதில் நம்ம கயிறு மாட்டுறதுக்கு, நாடாக மாட்டுறதுக்கு உங்களுக்கு இதுக்கு லைன் விட்டுட்டு 8 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்ஸுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணலாம். அவ்வளோதான். பேண்ட்டுக்கு வந்து இவ்வளோதான். சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோ பேண்ட் வந்து வரும். பேண்ட்டு ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நன்றி.